வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன். அம்பீஸ் கிச்சனில் நாம் சென்னை மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற திரிகழுகுன்றம் போகிற வழியில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். சரி, யூஸ்வலாக வீக்கெண்டில் எங்கேயாச்சும் வெளில போனால் கொஞ்சம் கூட்டமாக இல்லாத கோயிலுக்கு போனால் பசங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த கோயிலை கண்டுபிடிச்சோம். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஒரு பெருமாள் கோயில். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அமைதியாகவும் இருந்துச்சு. இந்த கோயில் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக மூடிடுவாங்க போல இருக்குது. ஒரு 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 o'clock அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். காஃபி டைம் முடிஞ்ச உடனே யாருமே கோயிலில் இல்லை. ஆனால் ரொம்ப ரம்யமாக உள்ளே நம்ம என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல நந்தவனம்லாம் வச்சு மக்கள் வந்துட்டு போகிறப்போ அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாம் இங்கே பார்க்குறது தாயாருடைய சன்னதி. ஃபஸ்ட்டு நம்ம போய் சுவாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே போகலாம். அதோடு அங்கே ஐயர் 2 பேர் தான் இருந்தாங்க. இந்த இடம் மூடி இருந்துச்சு. நாங்கள் வெளியிலேயே பெருமாளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிட்டோம். விளக்கு எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அங்கே நம்ம தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம். அர்ச்சனைக்கு துளசி மாலை எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான், பட் ஸ்பேஷியஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஒரு மன அமைதி, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற தொட்டு ரொம்ப நம்ம மெடிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அந்த சீனரிக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சுவாமியோட முகம், அந்த தெளிவு, ரொம்ப சிலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே நாங்கள் போனப்போ எங்களை தவிர யாருமே இல்லை. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போயிருந்தோம். அந்த மாதிரி அவங்க அங்கே இருக்கிற பூவெல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போது நம்ம போக போகிறது ஆஞ்சநேயர் சன்னதி. அங்கேயே பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கும் ஒரு சின்ன சிலை வச்சுருக்காங்க. அப்படியே நான் நடந்து போகும்போதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சிலைலாம் ரொம்ப திருத்தமாக அழகாக இருந்துச்சு. அதோடைய இதுவும் அவங்க நல்லா அதை அலங்காரமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம அந்த பெரிய சிலையை பார்க்கும்போது கூட்டமே இல்லாத போது நம்ம பிரார்த்தனை செய்கிறது நமக்கு ஒரு மன திருப்தி நல்லாயிருக்கும். இதுதான் ஆஞ்சநேயர் சன்னதி. இங்கே முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப அதிகமாக இல்லை. இங்கே 2 சைடும் குருமார்களுடைய சிலை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ராகவேந்திரர். இதில் என்னென்னா, இந்த ராகவேந்திரர் ஆகட்டும், அந்த சைடு இருக்க காஞ்சி பெரியவராகட்டும், அந்த சிலைகளை பார்க்கும்போது அப்படியே உயிரோட்டமாகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் நாங்கள் போயிருந்த தொட்டு அங்கே இருக்கிற அந்த சன்செட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஞ்சி பெரியவர். ஸோ இது மகா பெரியவருடைய இது. ரொம்ப நான் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் எடுக்கல, பட் இருந்தாலும் அந்த சிலை ரொம்ப திருத்தமாக அப்படியே ஒரு உயிரோட்டமான சிலையாகவே அங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு கம்மியான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இங்கே பெருமாள் சன்னதி. கிருஷ்ணரும் வச்சுருந்தாங்க அங்கே. அவங்க ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தாயார் அந்த சாமிக்கு பூ வச்சுருக்கிறது, ஜுவல்ஸ் ஆகட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே ஒரு சின்ன சுவாமியும் வச்சுருந்தாங்க. ஸோ சுற்றி பார்க்குற சீனிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டைம் ஆக அங்கே லைட்லாம் போட்டதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் பார்த்துட்டு கீழே வரும்போது தாயார் சன்னதியில் நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டோம். தனித்தனியாக அப்போ நான் திருப்பி சாமியையும் ஒரு தடவை எடுத்துக்கலாம். அவங்க ஃபோட்டோக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை. இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த சிலையெல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கவர் பண்ணிக்கலாம். நம்ம அம்பீஸ் கிச்சனில் நாங்கள் யூஸ்வலாக கோயிலுக்கு போகும்போதே யாராலையாச்சும் பார்க்க முடியலனா அவங்களுக்கும் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கணுன்ட்டுனே நான் வீடியோஸ் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான் இதெல்லாம். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா டைம் கிடச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.